நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். செய்தி பார்த்திருப்பீங்க, எதிர்பார்த்த அளவுக்கு அந்தந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கா? இல்லை, பாஜகவை பொறுத்த மட்டும் போன வாட்டி அவங்க 20 வாங்கினாங்க, இந்த வாட்டி 27 சீட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க 25ஓட அதை கண்ட்ரோல் பண்ணிடுவார் எடப்பாடின்னு ஒரு பேச்சு இருந்தது. பட் 27 இடங்கள் வரையும் போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பாஜகவுடைய அழுத்தம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி பாமகவுக்கு ரொம்ப முக்கியம். அதிமுகவுக்கு பாமக கூட்டணி இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தெற்குலையும் கொங்குலையும் பலமான போட்டிகளை சந்திக்கும் போது அதிமுகவுக்கு மத்திய வட மாவட்டங்கள் தான் கொஞ்சம் முக்கியமான கை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதுவும் அதனால வன்னியர்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். அது அந்த அடிப்படையில் பாமகவுக்கு ஒன்றுபட்ட பாமகவுக்கு போன வாட்டி 23 இடங்கள் கொடுத்த நிலையில இந்த வாட்டி 18 இடங்கள் கொடுத்துருக்கின்றது நிச்சயமாக அன்புமணிக்கு அவருடைய பின்னாடி கட்சி இருக்குன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்துருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் நமக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தினகரனும் 11 இடங்கள் வாங்கியிருக்காரு. அவருக்கு 12 இடங்கள்னு நேற்று ஒரு செய்தி வந்தது. அது இன்னைக்கு 11 இடங்களாக மாறி இருக்கிறத பார்க்குறோம். அவர் குக்கர் சேனத்தில் தான் அவர் போட்டி போடுவார்னு நினைக்கிறேன். அவர் ரெட்டையில போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இந்த சூழலில் அவர் இதுவரையும் கொடுத்துருக்கிற இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது பாஜக கொடுத்த அழுத்தம் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக 25 இடங்களுக்குள்ள அடக்கலை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இருந்தாலுமே பாஜக எதிர்பார்த்த இடங்கள்ல கிட்டத்தட்ட 35 இடங்கள் எதிர்பார்த்தாங்கன்றது பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தா கூட 27 இடங்கள்ல அவங்க கொடுத்துருக்காங்க. திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு 27 இடங்கள் இருக்கும்போது பாஜகவை 27 இடங்களுக்குள்ள அதிமுக அடக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை அதிமுக காரர்கள் சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பாமகவுக்கு அதோட முக்கியத்துவத்தை தொடர்ந்து 18 இடங்கள் கொடுத்துக்கிறது கவனிக்கத்தக்க ஒன்றா நான் பார்க்கிறேன் ஆக்சுவலா. சார், இப்போ 5 ஆண்டுகள்ல 7 இடங்கள் வரை உயர்த்தி வழங்கியிருக்காங்க பாஜகவிற்கு. இப்ப கடந்த தேர்தலை பார்த்தோம்னா 20ல போட்டிட்டு 4 தொகுதிகளை மட்டும்தானே வெற்றி பெற்றாங்க. அப்புறம் எந்த நம்பிக்கையில இப்ப 7 தொகுதிகளை அதிகப்படுத்தி இருக்காங்க பாஜகவுக்கு? அவங்க நோக்கம் என்னன்னா, கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் தனியாக நின்று 11% வரையும் ஓட்டு வாங்கினாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் பார்லிமெண்ட் தேர்தலோட அந்த அந்த அங்கே வாங்கின ஓட்டை சட்டமன்ற தேர்தலுக்கு கணக்கு எடுத்துக்கலாமான்னா அது அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் ஸ்ட்ரிக்டாக பார்த்தா அப்படி எடுத்துக்க முடியாது தான். பட் இருந்தாலுமே அது பாஜகவுக்கு போட்ட ஓட்டு, அது 11% பாஜகவுக்கு போட்ட ஓட்டு, அது மோடிக்காக போட்ட ஓட்டு இல்லை, அது எங்களுக்காக போட்ட ஓட்டு, அது அப்படியே சட்டமன்ற தேர்தலையும் அது தொடரும் அப்படின்ற அடிப்படையில் பாஜக அழுத்தம் கொடுத்துருக்கலாம் ஏடிஎம்கேக்கு. அந்த அழுத்தத்தின் காரணமாக 7 இடங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்க்கும்போது ஒருவித அழுத்தத்துக்கு எடப்பாடி ஆளாகி தான் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிறதே மொத்தமே 3 பெரிய கட்சிகள் தான் இருக்கு. ஸோ அந்த 3 பெரிய கட்சிகளுக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு இடஒதுக்கீட்டை அவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு அவர்கள் ஏற்படுத்திய அழுத்தம். அதாவது கடைசியா அமித்ஷாவை சந்திக்க போனார் எடப்பாடி, அவர் மட்டும் தனியாக சந்திச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் தினகரனும் பாமக அன்புமணியும் போய் பார்த்தாங்க. அது அவங்க சந்திச்சதுக்கான ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் 18, 11 பாமகவுக்கும் தினகரனுக்கும் இடங்கள் கிடைச்சிருக்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அமித்ஷாவை சந்திச்சதுக்கு பின்னாடி தான் அந்த 27 இடங்கள் ஃபிக்ஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ப்ராபபிலி 30 இடங்கள் கேட்டிருப்பாங்க. அதுலேருந்து வேணா ஒருவேளை எடப்பாடி 3 இடங்கள் குறைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுவே கூட பாஜகவுக்கு 20லேருந்து 27 என்பது வெற்றி தான், அவங்களுக்கு சந்தேகம் இல்லை. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.